கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவன நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்திலே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழுகிற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே ஒருவேளை நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம், நமக்கு விரோதமாக கூட்டம் கூடலாம், நமக்கு விரோதமாக பல காரியங்கள் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலே இந்த வாக்கு தத்தங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சில குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மாந்திரியம் பண்ணிட்டு இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தர்க்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சண்டை போடுவாங்க. பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். எந்த மாதிரி சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இணைந்திருந்தாலும் சரி, நம்ம கூட கர்த்தர் 24 மணி நேரம் இருக்கணும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எல்லா காரியத்திலையும் மன்னிக்கிற ஒரு சுபாவமாக இருக்கணும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மை தாழ்த்தணும். உன்னை போல பிறனை நேசி என்றார். அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கணும், நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக அர்ப்பணிப்போம். தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்வோம். எப்பொழுதும் எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்போம். இரவும் பகலுமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருப்போம். நம்ம குடும்பத்தை பரலோக தேவன் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலைங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எங்களுக்காக காயப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக மாம்சத்துல வெளிப்பட்டீங்கப்பா, பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரனா வெளிப்பட்டீங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே என் தேவன் மனம் இறங்கணுப்பா, என் தேவன் மனம் இறங்கணுப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுப்பா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கணுப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கிரியை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சிரசு மேல ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா தடைகளையும் நீக்கி பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டும் எடுத்து உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே வாசல் திறந்து விடுங்க. மனிதர்களுடைய கண்களிலே தயவுடையத்தை கிருபை செய்யுங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் கர்த்தரையும் கூட வாங்க. முன்னும் பின்னுமா தேவனை நிப்பாட்டி உங்க பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துங்க. வாகனத்தை பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனையோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அதிகால வேளை ஜெபிக்கிறோம், இரவு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.